வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. லால் சலாம் திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னாங்க, எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் சங்கி இல்லைன்னாங்க. அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரஜினிகாந்த் அவர்களிடம் கேட்கும்போது, சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மத நல்லிணக்க சிந்தனையாளர், அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா லால் சலாம் படமே ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற படம்னு ரஜினிகாந்த் சொன்னாங்க. இது ரெண்டுமே விவாத பொருளாச்சு. சங்கி இல்லைன்னு சொன்னதை இப்போ ரஜினிகாந்த் சங்கி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சில பேர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சில பேர் ஏன் சங்கி இல்லைன்னு சொல்கிறீங்க, அவர் தான் ராமர் கோவில் போகிறாரு, பிஜேபி சொன்னால் கேட்குறாரு, அப்போ சங்கி தானே அப்படின்னு இன்னொரு தரப்பு விவாதம் போச்சு. அப்புறம் அடுத்த நாள் நான் சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொன்னது உடனே விமர்சனமாச்சு. என்ன பொண்ணு இப்படி சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு விமர்சனமாச்சு. ஆனால் அதையெல்லாம் விட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த படத்தில் லால் சலாம் படத்தினுடைய கதாநாயகியாக நடித்திருப்பவர், அந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் ஒருத்தர். அந்த தன்யா யார் என்றால், இதற்கு முன்னாடி 7ஆம் அறிவு இந்த மாதிரி 2-3 படத்தில் சும்மா அந்த நடிகைகளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருப்பாங்க. ஒரு 4-5 நடிகைகள் நடித்தா அதில் ஒரு நடிகையாக கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க நடிகை ஹீரோயினாக இல்லைனாலுமே துணை நடிகை மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய ஒரு நடிகை. ஆனால் தமிழில் வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு கன்னட மொழியை பூர்வீகமாக கொண்ட பெண் அவங்க. அவர்கள் என்ன போட்டிருந்துருக்காங்கன்னா, இந்த 7ஆம் அறிவு மாதிரி படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்திலேயே தமிழில் வாய்ப்பு நடித்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க போட்ட பதிவு என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்காரெலாம் எப்போ பார்த்தாலும் கன்னடாவில் பிச்சை கட்டுக்கிட்டு இருக்காங்க, பிச்சைக்கார பயலுக. யார்? சென்னை வாசிகளை தமிழர்களை பற்றி அவர்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், இந்த மெட்ராஸ்காரங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பெங்களூரில் நம்ம கர்நாடகத்தில் பிச்சை எடுக்கிறவங்க, அவங்க தண்ணி பிச்சை எடுப்பாங்க, இல்லாட்டி கரண்ட் பிச்சை எடுப்பாங்க, பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பெங்களூரில் தமிழர்கள் நம்மளை ஆசைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் பேசியிருக்கிறாங்க. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டியது கடமை. நம்ம எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியா அப்படிங்கும்போது இங்கே ஒரு மாநிலம், அது ஒரு மாநிலம். அப்படி இருக்கிறப்ப ஒரு சக இந்தியனுக்கு தரணுங்கிற அப்போ இந்தியனுங்கிற உணர்வோடு பேசுவது கிடையாது. தமிழர்கள் தங்கள் உரிமையை பேசுவது மட்டும் என்ன இந்தியர்களுங்கிற உணர்வு இல்லாமல் தமிழன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழனுக்கு தர வேண்டிய தண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, காவிரி நடுவர் மன்றம் சொல்லியிருக்கு, சட்டப்படி நமக்கு வர வேண்டிய தண்ணி. நல்லா கேளுங்க. தமிழர் என்பதால் யாரும் கேட்கல, தஞ்சாவூர்காரன் எனக்கு கொடுன்லாம் யாரும் கேட்கல. எங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய தண்ணியை திறந்து விடு என்று உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் குறிப்பிட்ட அந்த தண்ணியை திறந்து விடு நம்ம கேட்குறோம். எவ்வளவு கேவலமும் எவ்வளோ திமிரும் இருந்தால் அந்த நடிகை தமிழை பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஏன் அன்றே சர்ச்சை ஆகலைன்னா, அன்றே சர்ச்சை ஆச்சு. இருந்தாலும் இவர்கள் பெரிய ஒரு நடிகை கிடையாது. இப்போ கர்நாடகத்தில் உள்ள ஒரு பெரிய புனித் ராஜ்குமார் அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இப்படி சொல்லியிருந்தால் பெரிய சர்ச்சையாக இருக்கும். அவங்க அந்த மாதிரிலாம் சொல்ல. இவங்க ரொம்ப ஒரு துக்கடா நடிகை, ஒரு சின்ன நடிகை, யாருக்குமே தெரியாது, தமிழ்நாட்டிலையும் தெரியாது, கர்நாடகாலையும் பெரிய பிரபலம் கிடையாது. ஒரு தெரியாத நடிகை மீது விமர்சனம் வேணாங்கனால இங்கே உள்ள தமிழர் அமைப்புகள், இங்கே உள்ள கட்சிகள்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படத்தில் லால் சலாமில் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த ட்விட்டர் சர்ச்சையெல்லாம் மீண்டும் இப்போ வைரல் ஆகுது. ப்ளூ சட்டை மாறன் எடுத்து போட்டிருக்கார். லால் சலாம் படத்தில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா இந்த நடிகைக்கு யாருமே வாய்ப்பு தரலை, இதுவரை ஹீரோயினாக இல்லை. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன சின்ன ரோலில் அவங்களும் பார்த்து நின்று கெஞ்சி பார்த்தாங்க, பெரிய ஹீரோயின் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இல்லாதப்ப தமிழர்களை இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிய ஒரு நடிகை, இவ்வளவு கேவலமாக தமிழர்களை பிச்சைக்காரர்கள், தமிழ் சினிமா தான் இந்த அம்மாவுக்கு பிச்சை போடுது, நடிக்க பிச்சை. ஏன்னா இந்த அம்மா நடித்து இந்த அம்மாவுக்கு ரசிகர்கள் கிடையாது, இந்த அம்மாவுக்கு ஓப்பனிங் கிடையாது, இந்த அம்மா படத்தை பார்க்க போகிறோம், இவங்க பெரிய நயன்தாரா கிடையாது, இந்த அம்மாவுக்கு எந்த ஓப்பனிங்கும் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள சினிமா நடிகர்கள் இந்த கோடம்பாக்கத்துக்காரங்க பிச்சை போட்டு தான் இந்த அம்மா அந்த 2 சீன் 3 சீன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டு தர பிச்சையில், தமிழ்நாடு சினிமா ரசிகர்களும் தரக்கூடிய பிச்சையில் வாழ்கின்ற இவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும், காவிரி நீர் கேட்டு நிற்கின்ற தஞ்சை விவசாயிகளையும் அவமானப்படுத்தும் விதமாக, கர்நாடகத்தில் வேலை பார்க்கின்ற ஐடி தமிழர்களை, அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமாக, எல்லாம் பிச்சைக்கார பயலுக, பிச்சை எடுக்காதீங்கடா, எங்ககிட்ட என்னடா எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிரு, ஒரு மனநிலை, தமிழர் விரோத ஒரு பேச்சை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இவ்வளவு மோசமாக தமிழர்களை பதிவிட்டு கொண்டு தமிழ் சினிமாவிலே கதாநாயகி ஆகிறாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று ப்ளூ சட்டை மாறன் சாட்டையை கையில் எடுத்து வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறாரு. இது ஒரு சர்ச்சை ஆயிருக்காரு. இப்படி ஒரு நடிகை ஏற்றுக்கலாம்னு. இப்போ உண்மையிலே லால் சலாம் ரஜினிகாந்த் ராமர் கோவில் போயிருக்கிறது, சங்கி இல்லை, சங்கி தான் இல்லை, சங்கி கெட்ட வார்த்தை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பதை விட மோசமான பிரச்சனையா? தமிழ்நாட்டில் தமிழர்களை பிச்சைக்காரன் என்று சொன்ன ஒரு நடிகை அதில் ஹீரோயினாக நடிக்கலாமா? ப்ளூ சட்டை மாறன் சரியான நேரத்தில் அதை நினைவுபடுத்தி போட்டிருக்கிறார். இது ஒரு தன்மானம் சார்ந்த விஷயம். நீங்கள் கேட்கலாம்,
தமிழ்நாட்டில் கன்னடத்தை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறாங்க. சௌந்தர்யாவாக இருக்கட்டும், மோகனாக இருக்கட்டும், பலர் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் கூட கன்னடர்னாலும் அவர் பூர்வீகம் மராத்தி கன்னடர். ஆனால் ரஜினிகாந்தெல்லாம் யாரும் கன்னடர்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடுறான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தலைவர்னு. அர்ஜுன் இங்கே வந்திருக்காரு, கன்னடத்துக்காரர் தான். சரோஜதேவி அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். அர்ஜுன், மோகன், முரளி, நடிகை கௌசல்யா, எத்தனையோ பேர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே நல்லா நடித்து பெயர் பெற்று தமிழர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கிறாங்க. கேரளாவிலிருந்து வந்து எத்தனையோ நடிகைகள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு அசின், இப்போ வந்து அசினாக இருக்கட்டும், பலர் வந்து எக்கச்சக்கமாக, பாவனா, பழைய காலத்திலிருந்து எக்கச்சக்கமான பேர் கேரளாக்கள் பிறந்து இங்கே வந்து நல்லா இருக்கிறாங்க. தெலுங்கு நடிகர்கள், அவங்கள யாரையும் நம்ம தெலுங்கு நடிகை இங்கே வராத, தெலுங்கு நடிகை இங்கே வராத, கன்னட நடிகர் இங்கே வரக்கூடாதுலாம் சொல்லலை. இப்போ வந்து ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்துக்கு கைத்தட்டுற மாதிரி சிவராஜ்குமாருக்கு விசிலடிக்கிறாங்க தமிழர்கள். அப்போ தமிழர்களுக்கு வந்து இந்த மொழி வெறி, மத வெறி, இந்த இனவெறி, ஓ ஸ்டேட்டு ஏ ஸ்டேட்டுங்கிற எண்ணமே இல்லாமல் அப்பாவித்தனமாக யார் நல்லா நடித்தாலும் நம்ம கொண்டாடுவோமே, இது என்ன தப்பு நினைக்கின்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதர்களாக தமிழ் சமூகம், குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ் சினிமா ரசிகர்களை எவ்வளோ கேவலமாக இந்த மாதிரி இந்த நடிகைகள் வந்து பண்ணுறாங்கங்கிறத நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, அவர் உட்காந்துட்டு சிவராஜ்குமாருக்கு பில்டப் கொடுக்குறாரு. ரஜினிக்கு தான் ரஜினி படத்தில் பில்டப் கொடுப்பாங்க. ரஜினி வந்தால் ஸ்டைலு, நடந்தால் ஸ்டைலுன்னு விசில் அடிப்பாங்க. ஆனால் அந்த ரஜினி அங்கே மூணாவதாக ஒருத்தர் இருப்பானே அப்படிங்கிறாரு, தேட்டரில் கைத்தட்டுறாங்க ரஜினி ரசிகர்லாம். ஏன்னா சிவராஜ்குமாரை வந்து வேறு ஸ்டேட் நடிகராக பார்க்கல. ஏங்க விஜயோட பீஸ்ட் படம் வந்து பெட்டிக்குள்ளே போயிடுச்சு, ஒன்றுத்தும் பெருசாக ஓடலை. விஜய் வந்து இங்கே எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, விஜய்க்கு ரசிகர்கள் இருக்குது. ஆனால் எஸ்ன்னு ஒருத்தர் வந்து அந்த டயத்தில் படம் நடித்து பட்டையை கிளப்பிட்டு போயிருந்தது கேஜிஎஃப். யாருங்க எஸ்ஸு நோன்னு அந்த கன்னட நடிகர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து இங்கே பட்டையை கிளப்பிட்டு போயிட்டார். பீஸ்ட் வசூலியே தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு கன்னட நடிகர். விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது, விஜய் அஜித் எவ்வளோ பெரிய நடிகர்கள், அவங்களையே ஓரங்கட்டுகிற அளவுக்கு ஒரு கன்னட நடிகரை தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்கிறான். அவனுக்கு படம் பிடிச்சிருந்தா தமிழனா மலையாளியா கன்னடனாலாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சிருந்தா தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஏற்று கொண்டாடுவாங்க. அப்படித்தான் சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க. பிரபாஸ் படம் பாகுபலிங்க என்ன ஓட்ட ஓடிச்சு, அவர் ஆந்திராக்காரன்னு யாரும் பார்த்தாங்களா? அப்படிலாம் பார்க்கலையே, எல்லாரும் இங்கே கொண்டாட தானே செஞ்சாங்க. பிரபாஸ் நல்லா நடிச்சிருக்காருயா, சூப்பராக இருக்கியா பாகுபலின்னு ஒரு படம் இங்கே ரசிகர்கள் விசிலடிக்க தானே செஞ்சாங்க. அப்போ இங்கே தெலுங்கு நடிகர்களோ கன்னட நடிகர்களோ மலையாள நடிகர்களோ இங்கே வந்து நடிப்பதை இங்கே உள்ள தமிழ் ரசிகர்கள் இவங்களாம் எப்படி இங்கே வரலாம், இவங்களாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்வதே கிடையாது. ஆனால் கன்னடத்தில் தமிழ் நடிகர்கள் போகும்போது நம்ம விஜயகாந்த் உட்பட பலரை மிரட்டி இருக்கிறார் வாட்டாள் நாகராஜ். நீங்களாம் அப்படி வரலாங்கிறப்ப விஜயகாந்த் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. இப்படி கர்நாடகாவில் உண்டு, மராத்தியாவில் அந்த மாதிரி தமிழ் சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும்போது அங்கே மராத்தியாவில் சில பிரச்சனைகள் நடந்தது உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பிற மொழி படங்கள் ஷூட்டிங் நடக்குது, இல்லை பிற மொழி பேசுகிற நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா அவர்களையும் பார்க்க கூட்டம் கூட தான் நம்ம தமிழ் ரசிகரிப்பான ஒழிய அவர்களை அடித்து வரட்டணும், நீங்கள் எப்படி இங்கே வரலான்னு கேட்குற தன்மை கிடையாது. ஆனால் அதற்காக கன்னடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நடிகை தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு அவங்க கேட்கணும். முதல்ல இதற்கு ஒரு மன்னிப்பு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முடியாத ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஒரு தார்மீக அடிப்படையில் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டேன், எனக்கு அறிவில்லை, லூஸ்தனமாக ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன், இல்லை நான் பண்ணது பெரிய தப்பு, இப்போ நான் திருந்திட்டேன், தமிழ் ரசிகர்களை காயப்படுத்துறதுக்கு மன்னிப்புன்னு கூட இப்போ வரையும் அவங்க ஒரு வார்த்தை கேட்கல. அதனால தான் ப்ளூ சட்டை மாறன் ஞாபகப்படுத்துகிற தமிழர்கள் எவ்வளோ பெரிய கேனப்பயலாகவும் முட்டாளாகவும் இருக்கிறான். எவனுக்கோ விசிலடிச்சு வளர்த்து விட்றீங்க, அவன் உங்களை பிச்சைக்காரன்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ கூட மானம் கட்டு அவனுக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறோம் அந்த நடிகைக்கு. அது ஏதோ சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தால் கூட யாரும் உங்களை பெருசாக ஆக்க மாட்டாங்க. யாரோ ஒரு நடிகைப்பா, அடையாளம் தெரியாத நடிகன். இப்போ அந்த அடையாளம் தெரியாத நடிகைக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோயின் வாய்ப்பு கொடுக்கலாமா? அதுதான் ப்ளூ சட்டை மாறன் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கனுடைய பதிவினுடைய நோக்கம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த நடிகை 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை எதுக்கு இப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு? இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய இது கிடைக்கிது. அப்போ தமிழர்களால் வாழ்வு பெற்று, தமிழர்களால் பிச்சை பெற்று, தமிழர்கள் தந்த பிச்சையினால் ஒரு அடையாளம் பெறுகிற ஒரு நடிகை தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்வதை எப்படி சுட்டி காட்டாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல பதிவாகுது. இன உணர்வு கொண்ட, அடிப்படை சுயமரியாதை கொண்ட ஒவ்வொரு தமிழ் ரசிகர்களும் இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இது கண்டிப்பாக அந்த நடிகைக்கு போகணும், அந்த நடிகை அப்படி செஞ்சதுக்கான விளக்கம் தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது சூடு சொரணையுள்ள ஒவ்வொரு தமிழனையும் தமிழ் ரசிகனுடைய எதிர்பார்ப்பாகவே நானும் பார்க்குறேன். ப்ளூ சட்டை மாறன் இதை எடுத்து போட்டு இதை கேள்வி கேட்டிருப்பது நியாயமானதாகவும் நான் உணர்றேன்.
இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமாவுக்கு பின்னால் பேசப்பட வேண்டிய அரசியல், சினிமா எப்பேற்பட்டதாக இருக்கிறது, யார் கையில் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.